நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுசி டிசைன் எப்படி டிராயிங் வர்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தேவையானது ஒரு ஸ்கேலு, பென், ஒயிட் மார்க்கர், 1 இன்ச்சி உளி, ஒரு காம்போஸ், இத்தனது வேணும். சுற்றி வட்டம் போடுறதுக்கு காம்போஸ் தேவைப்படும். மற்றதுக்கெல்லாம் பென்சிலே போதும். நம்ம கார்பன் கீழே வச்சுட்டு வரைஞ்சிட வேண்டியதான். பிஞ்சுக்கு மட்டும் ஸ்கேல் வேணும். கொஞ்சம் வேலை பழகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கையிலே பேனா வச்சு சுற்றியும் வரையிடலாம். இப்போ முதல்ல தூசியை தட்டிட்டு அதுக்கப்புறம் பேப்பரை வச்சுட்டு கீழே கார்பன் வைக்கணும். இது சுற்றி ஆப்போசிட் போடக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன வசத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு பலகைக்கும் டிராயிங் வரையணும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். சில பேர் ஆப்போசிட் போட்டுருவாங்க, அது தப்பு. அந்த சிம்பிள் வரக்கூடாது. எந்த பொசிஷனில் டிராயிங் வரைகிறோமோ அதே ஷேப்பில் தான் இருக்கணும். அதே மாதிரி தான் ரெண்டு பலகையும் ஒரே மாதிரி இருக்கணும். மயில் அண்ணா மாதிரி ஆப்போசிட் வந்துடக்கூடாது. இப்போ 2 கார்பன் வச்சுருக்கேன். இப்போ 3 பக்கம் ஆணி அடிச்சுட்டு நம்ம வரைய வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பென்சில் சீசிக்கிட்டு இருக்கேன். முதல்ல நம்ம வட்டத்துக்கு மட்டும் பென்சிலை வச்சு அழுத்தி கார்பன் பதிகிற மாதிரி வட்டம் போட்டுக்க வேண்டியது. மற்ற இடத்துக்கெல்லாம் நம்ம பென்சிலை வச்சு எப்பவும் போல் வரைய வேண்டியதுதான். இந்த ரிங்கு இருந்தால் தான் அந்த சுசிக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ரிங்கு இல்லாமையும் போடலாம், கொஞ்சம் அது எடுக்காது. இப்போ பூ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நடுவில் உள்ள வட்டம் அது கையிலே வரைஞ்சிக்கலாம். இந்த வட்டம் 1 ரூபா காயின் வச்சு தான் போட்டேன், காம்போஸ் வச்சு போட முடியாது, சின்னம்ல. இப்போ ஸ்ட்ரைட்டுக்கு ஸ்கேல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.